பக்கம் 28. முதலில் தௌஹீதின் பக்கம் முழு கவனத்தின் திருப்புங்கள். தௌஹீத், அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இதுதான் தௌஹீத். 3 விதத்துல அல்லாஹை ஒருமைப்படுத்த வேண்டும். முதலாவது, அல்லாஹ் மட்டும்தான் அர்-ரப், அவன்தான் படைப்பாளன், அவன்தான் வளர்ப்பவன், அவன்தான் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரி, அவன்தான் ஹலால் ஹராம் சட்டங்களை இறக்கிறவன். அவனுடைய சட்டப்படிதான் நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் அவன் நம்முடைய ரட்சகன், நம்முடைய இறைவன். அவனுக்கு இணையாக வேறு யாரும் அதில் இல்லை. படைக்கும் ஆற்றல், பரிபாலிக்கும் ஆற்றல் எல்லாம் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல அவனை தவிர்த்துள்ள அத்தனை மறுக்கின்றோம். அவனை மட்டுமே உண்மையான இறைவன் என்று நாம் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்கிறோம். அதுதான் அல்லாஹ்வை அர்-ரப் என்று நம்புவது. இதை அரபியில தௌஹீது ருபூபிய்யா என்று சொல்வாங்க. தௌஹீத் அர்-ருபூபிய்யா. அர்-ருபூபிய்யா என்ற வார்த்தை ரப்புங்கிற வார்த்தையிலிருந்து வர வார்த்தை. அல்லாஹ்வை நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோமே, அதுதான் தௌஹீது ருபூபிய்யா. ஏன்? வானங்கள் பூமி அனைத்து உலகங்கள் படைத்து பரிபாலித்து வளர்க்கின்றவன் அல்லாஹ். அவனுக்குத்தான் எல்லா புகழும். இதுல அல்லாஹ்வுக்கு யாரையும் இணையாக்காமல் அல்லாஹ் ஒருவன் தான் அனைத்தையும் இயக்கி ஆட்சி செய்கின்ற நம்பிக்கை கொள்வதற்கு இதுதான் தௌஹீது ருபூபிய்யா. இரண்டாவது, நம்முடைய எல்லா வணக்கங்களும், பிரார்த்தனையா இருக்கட்டும், நேர்ச்சி செய்யறதா இருக்கட்டும், அறுத்து குர்பானி கொடுக்கிறதா இருக்கட்டும், சத்தியம் செய்வதா இருக்கட்டும், பயப்படுவதா இருக்கட்டும், நேசிப்பதாக இருக்கட்டும், சார்ந்து பொறுப்பு சாட்டி நம்பி கிடப்பதாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹை வணங்கும் விதத்துல அவனுக்கு மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். அவனுக்கு அதுல யாரையும் நினையாக்க கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்காகவும் நேர்ச்சி செய்யக்கூடாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்காகவும் அடுத்து பணி கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை தவிர யார் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் அவனுக்கு பயப்படுவதை போல பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் அவனை நேசிப்பதற்கு நிகராக நேசிக்க கூடாது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யார் மீதும் அல்லாஹ் மீது தவக்குள் பொறுப்பு சாட்டுவதை போல பொறுப்பு சாட்டக்கூடாது. ஏனென்றால் அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இப்படி அல்லாஹ்வை ஒருவர் தன்னுடைய இலாஹ் என்று நம்பிக்கை கொள்வதுதான் இரண்டாவது வகை. அல் இலாஹ் என்று சொன்னால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல் மஅபூத், வணங்கப்படக்கூடியவன். வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. வேறு யாரும் அதை இணையாக்க மாட்டால் நம்பிக்கை கொள்வதுதான் அல்லாஹ்வை அல் இலாஹ். இதைத்தான் அரபியில தௌஹீதுல் உலூஹிய்யா என்று சொல்வாங்க. அல் உலூஹிய்யாங்கிற வார்த்தை இலாஹ்ங்கிற வார்த்தையிலிருந்து வருது. இதைத்தான் நாம தௌஹீதின் மூலம், இதுதான் தௌஹீதின் அடிப்படை, அஸ்திவாரம், தௌஹீதுடைய சாரம். இதன் பக்கத்துல எல்லா நபிமாரும் அழைத்து வந்தாங்க. ஆகவே இதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றோம். ஒருத்தர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்றாருன்னா என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். ஏன்னா அவர் அல்லாஹ்வை தவிர்த்துள்ள அத்தனை நிராகரிக்கணும். லா இலாஹ, வணங்கப்பட்டு இருக்கிற இந்த பூமியில எத்தனையோ வணங்கப்படுது. மனிதர்கள் வணங்கப்படுறாங்க, மாடு வணங்கப்படுது, பாம்பு வணங்கப்படுது, சூரியன் வணங்கப்படுது, சிலைகள் வணங்கப்படுது, எத்தனையோ வணங்கப்படுது. அத்தனை நிராகரிக்கிறது. லா இலாஹ, இது எதுவுமே இலாஹ் அல்ல, வணங்கப்படுவதற்கு தகுதியானதல்ல, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இதைத்தான் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். அரபியில லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதி உள்ள இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. மஅபூத் வேறு எதுவும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் ஹக் உள்ளவன். மற்றதுக்கு ஹக்கே இல்லை, தகுதியே இல்லை அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்வதற்கு. அப்போ அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் தௌஹீதுடைய இரண்டாவது வகையில குறிப்பிட்டு சொல்லப்படுது. அதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. இதுக்கு இப்படி பேர் சொல்லலாம், தௌஹீதுல் இலாஹிய்யா. இலாஹ்ங்கிற வார்த்தையில தானே இந்த விவரிக்கிறோம். இலாஹிய்யா, தௌஹீதுல் ருபூபிய்யா ரப்புங்கிற பேர்ல இருந்து வருது. தௌஹீதுல் உலூஹிய்யா, இலாஹிய்யா ரெண்டுமே இலாஹ்ங்கிற வார்த்தையிலிருந்து வருது. இது இரண்டாவது வகை.
மூன்றாவது வகை, அல்லாஹ் தனக்கு என்னென்ன பெயர்களை சொல்லியிருக்கிறானோ, என்னென்ன பண்புகளை சொல்லியிருக்கிறானோ, அது எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டு. அதுல யாரும் அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, சமம் இல்லை. அதை நம்பணும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ங்கிற பெயர் மட்டும் இல்லை. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், இப்படி வரிசையா அல்லாஹ்வுடைய பெயர்கள் அழகான, மிக அழகான பெயர்கள். ஆகவேதான் அந்த பெயர்களை அரபியில நம்ம அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்றோம். அல் அஸ்மா என்று சொன்னால் பெயர்கள், அல் ஹுஸ்னா மிக அழகானது அர்த்தம். வெறும் அழகில்லை, the most beautiful, மிக மிக அழகு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லா பெயர்களுமே அல்லாஹ் தனக்கு குர்ஆனிலோ நபியின் மூலம் சுன்னாவிலோ ஹதீஸ்களிலோ ஆதாரப்பூர்வ ஹதீஸ்ல வந்திருக்கிற எல்லா பெயர்களுமே மிக மிக அழகானவை, பேரழகு மிக்கவை. நம்பணும். அந்த எல்லா பெயர்களிலும் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அது எல்லாம் உயர்ந்தது. பெயர்கள் மிக அழகானது, பண்புகள் மிக உயர்ந்தது. அதுக்கு யாரும் சமம் இல்லை. யாருக்கு அந்த பண்பு அவனுக்கு இருப்பது போல இருக்காது. அவ்வளவு அழகான பண்புகள், பரிபூர்ணமான பண்புகள், குறையே இல்லாத பண்புகள் அல்லாஹ்வுக்கு உண்டு. அந்த பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கிற பண்புகளை நம்பணும். பெயர்களாக சொல்லப்படாம பண்புகள் உண்டு அல்லாஹ்வுக்கு. அந்த பண்புகளை நாம அல்லாஹ்வுக்கு அந்த பண்பு உண்டு என்று நம்பணும். அவனுடைய மகிமைக்கு ஒரு உயர்வுக்கு ஏற்றமா நம்பணும். அல்லாஹ்வுடைய செயல்களை பற்றி என்ன நமக்கு அல்லாஹ் இப்படி இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லப்படுது, அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். அதை நம்ம எதுவும் ஒப்பிடக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது, அது இப்படி அப்படி விவரிக்க கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ண கூடாது, அதை மறுக்கவும் கூடாது, திரிக்கவும் கூடாது. அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒரு செயல். இறங்குதல் அல்லாஹ்வுடைய ஒரு செயல், ஒரு பண்பு, சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒன்று. அப்ப அல்லாஹ் இறங்குகிறான். அல்லாஹ்வுடைய நபி யன்சிலு ரப்புனா அப்படிங்கிறாங்க. நம்முடைய ரட்சகன், நம்முடைய ரப்பு யன்சிலு இறங்குகிறான் அப்படிங்கிறார். இறங்குறான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி இறங்குறான் அல்லாஹ் தான் அறிவான், நமக்கு தெரியாது. ஆனா இறங்குகிறான்னு சொன்னது உண்மை, நம்ம அப்படி நம்புவோம். இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கவும் கூடாது, கற்பனை செய்யக்கூடாது, நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்படி நம்பிக்கை. ஏன்னா அல்லாஹ்வை கற்பனை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படைப்புகளை ஆராய்ச்சி செய்யுங்கள், படைப்பாளனை ஆராய்ச்சி செய்யாதீர்கள். ஆராய்ச்சி செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி நம்பிக்கை கொள்ளணும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அழகான பெயர்களையும் அந்த பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கிற பண்புகளையும் பெயர்களாக இல்லாம பொதுவா, உதாரணத்துக்கு நான் சொன்னது போல இறங்குவது போன்று அல்லாஹ்வை பற்றிய செய்தியாக நமக்கு குர்ஆனில் சுன்னாவில் வந்திருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்திகளையும் அப்படி அல்லாஹ்வுக்கு எந்த ஒப்பிடுதலும் இல்லாமல், உதாரணம் சொல்லாமல், விவரணை செய்யாமல், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அனுமானங்கள் பேசாமல் அப்படி நம்பிக்கை கொள்ளும். ஏன்னா அதனுடைய யதார்த்த நிலையை அல்லாஹ் தான் உண்மையில் அறிவார். இந்த நம்பிக்கையை தான் தௌஹீதுடைய மூன்றாவது அம்சமாக சொல்லுவாங்க. இதை தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்று சொல்லுவாங்க. தௌஹீதுல் அஸ்மா, அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு அவனை ஒருமைப்படுத்தும். வஸ்ஸிஃபாத், சிஃபாத் என்று சொன்னா பண்புகள், சிஃபத் என்று சொன்னா ஒரு பொருளுடைய பண்பு, பண்பை தான் சிஃபத்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல சிஃபத்துன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தருக்கு உடம்புல அவருடைய தோலுக்கு ஒரு சிஃபத் இருக்குது, தோளுடைய தன்மையில ஒரு சிஃபத் இருக்குது, நிறத்துல ஒரு சிஃபத் இருக்குது, உடம்புக்கு உறுப்புகள்ல ஒவ்வொரு சிஃபத் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு சிஃபத் இருக்குல்ல, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிஃபத் இருக்குது, ஒரு வீட்டுக்குன்னு ஒரு சிஃபத் இருக்குது, ஒரு வடிவம் இருக்குது, எல்லாத்துலயும் சிஃபத் இருக்குது, தன்மைகள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகளை கற்பனைகளால் நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த நிலைக்குள்ள, அந்த வட்டத்துக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள நின்று அதை அப்படியே ஆமா அல்லாஹ் சொல்லியிருக்க நாம் நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு முகம் உண்டு சொன்னா நம்ம முகம் உண்டு, அல்லாஹ்வுக்கு அந்த சிஃபத் உண்டு, நம்புவோம். எப்படி அல்லாஹ் தான் அறிவான், நமக்கு தெரியாது. கைகள் உண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாம் அதை கற்பனை செய்ய மாட்டோம். உண்மையை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் நம்புகிறோம். கண்கள் உண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எப்படி சொல்ல மாட்டோம். மனிதர்களை போன்று, அந்த மிருகங்களை போன்று சொல்ல மாட்டோம். நாம் அல்லாஹ் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். அவனுடைய மகிமைக்கும் உயர்வுக்கும் வல்லமைக்கும் ஏற்ற அந்தஸ்துல அல்லாஹ் தஆலாவிடம் அது உண்டு, அது பரிபூர்ணமானது, படைப்புகளுக்கு ஒப்பிட முடியாது.
இந்த விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை கொள்வதுதான் தௌஹீதுடைய மூன்றாவது அம்சம். ஒன்று தெரியுமா, முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய குழப்பங்களுக்கும் வரலாறுல நிறைய வழிகேடுகளுக்கும் போய் விழுந்ததெல்லாம் தௌஹீதுடைய விஷயத்துலதான். அதே நேரத்துல மிகப்பெரிய குழப்பங்களே வழிகேட்டிலே விழுந்து கிடந்த சமூகம் நேர்வழி பெற்றது எப்படி தெரியுமா, தௌஹீதை கொண்டுதான். அவர்கள் தான் சஹாபா. ஜாகிலியாங்கிற அறியாமை கால மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி கிடந்த ஒரு மோசமான சமூகமா இருந்தவர்கள் மிகச்சிறந்த சமூகமா, ஹைருன்னாஸ் மனிதர்களில் சிறந்தவர்கள் எப்படின்னு அல்லாஹ் சொல்ற அளவுக்கு, குன்தும் ஹைர உம்மத் சமுதாயங்களின் மிகச்சிறந்த சமுதாயம், உஹ்ரிஜத் லின்னாஸ் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட சமுதாயங்கள் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பாராட்டுகிற அளவுக்கு சஹாபா உருவானதுக்கு எப்படி என்ன தெரியுமா காரணம், தௌஹீத். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை சரியான முறையில ரசூலுல்லாஹ் படிச்சிருக்காங்க, குர்ஆனை கொண்டு படிச்சிருக்காங்க, சுன்னாவின் மூலமாக அந்த குர்ஆனுக்கு விளக்கத்தை படிச்சிருக்காங்க. அப்ப அதன் மூலமாக அவங்க பண்பட்டாங்க, பக்குவப்பட்டாங்க, அவருடைய குறைகள் சரி செய்யப்பட்டுச்சு, அவர்களுக்கு நிறைகள் உருவாகிட்டே இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை மேலோட ஆரம்பிச்சு, அவருடைய ஈமான் உயர ஆரம்பிச்சிச்சு, அவர்கள் குஃப்ரை விட்டு ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்பட்டார். என நபி அவர்களோட இருந்து அவர்களை வழி நடத்தினார், பரிசுத்தப்படுத்தினார். இதன் காரணமாக அவங்க மிகச்சிறந்த சமுதாயமா மாறினாங்க. ஆனால் இன்று அதே முஸ்லிம்கள் மிக மோசமான நிலைமைக்கு ஆனதற்கு காரணம் இந்த தௌஹீதுடைய அழைப்பு, இந்த அடிப்படையை பற்றி தெளிவான கல்வி அறிவை எடுத்து சொல்லக்கூடிய, இதன் பக்கம் கவனத்தை திருப்பக்கூடிய நிலை இல்லாமல் போய் திசை மாறி பலவிதமான சிந்தனைகள், தௌஹீதுங்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்க வைக்கிறதுலயே குழப்பம் வந்திருக்கிற நிலை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்றதுக்கு தயார், ஆனா அதை விளங்க சரியான முறையில் விளங்குறதுக்கு ஆள் இல்லை, விளங்க வைக்கிறதுக்கான ஆள்கள் குறைவான நிலை, தாய்கள் அந்த அளவுக்கு இல்லை. இப்படி ஒரு மோசமான நிலைமை வந்த பிறகு மக்களும் மோசமான நிலைமை ஆயிட்டாங்க. ஏன்னுட்டா ஷிர்க தௌஹீதுனும் தௌஹீத ஷிர்க்குன்னு நம்புற மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சூஃபிகள் அப்படி ஆயிட்டாங்க. இன்னும் நல்லடியாக பிரார்த்தனை செய்யறவங்க அப்படி ஆயிட்டாங்க. இப்படி எத்தனையோ விதத்துல தௌஹீதுடைய விஷயத்துல, ஏன் தௌஹீதின் பெயராலே ஜமாத்தாக இயங்குகிறவங்களும் பல விதத்துல வழிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்போது சொன்னேனே, அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், அவனுடைய பண்பை நம்ம அப்படி ஈமான் கொள்ளணும். தௌஹீதுடைய மக்களே இதுல அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான்னா எப்படிங்க அதை நம்புறது? விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, சயின்ஸ் பூமி சுற்றி கொண்டே இருக்கு, அது சூரியனை சுத்துது, சூரியன் பூமியை சுற்றி வருவதனால இரவு பகல் மாறி மாறி வருது, ஒரு பகுதியில இரவு இருக்குன்னா இன்னொரு பகுதியில பகல் இருக்கும். அப்போ முதல் வானத்திற்கு அல்லாஹ் இரவின் மூன்றாவது பகுதி தஹஜ்ஜுடைய நேரத்துல இறங்குகிறான்னா, சரி நாம அந்த நேரத்துல இரவுல இருக்கிறோம், அதாவது முதல் வானத்திற்கு இறங்குகிறான் நம்ம நம்புறோம் வைங்க, கேட்கிறாங்க கேள்வி. ஆனா சரி நமக்கு பகல் வந்த பிறகு அந்த இரவு இருக்குமா இல்லையா? இருக்குதா செய்யும், ஏன்னா வேற ஒருத்தருக்கு அந்த இரவு இருக்கும். அப்ப அங்கேயும் அவங்களுக்கு முதல் வானத்துக்கு இறங்குறாங்கன்னா எப்படி சொல்றது? முரண்படுது. அப்ப எப்பவுமே முதல் வானத்திற்கு அல்லாஹ் இருப்பதை போல இறங்குறான் ஒரு விஷயத்தை சொல்றது எப்படி பொருத்தமா இருக்க முடியும்? இந்த அறிவுலாம் இல்லாத காலத்துல ரசூல்லா சொல்லி இருக்கிறவனா இருக்கலாம், ரசூல்லாவுக்கு தெரியாம இருந்திருக்குது, நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது எப்படி இப்ப நம்புறது? ஏன்னா இரவுதான் எப்பவுமே இருக்குது, ரசூல்லாவுக்கு தெரியல, அவங்க எல்லாம் அப்படி நம்பிட்டாங்க, நாம எப்படி நம்புறது? அப்போ இறங்குகிறான் நம்ப கூடாது. எப்படிங்க நம்பணும்? துவாவை அல்லாஹ் சீக்கிரமா ஏத்துக்கிறா, தகவல்கள் துவா கேளுங்க ரசூல்லா சொல்ல வராங்க. அதுதான் அப்ப அல்லாஹ் இறங்குகிறான் ரசூல்லா சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு இங்க மறுக்கப்படுது. எதை வச்சு? விஞ்ஞானத்தை வச்சு மறுக்கப்படுது. அல்லது அல்லாஹ்வை படைப்புல ஒப்பிட்டீங்கன்னா இப்போ நாம இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறோம், மேல இல்ல நாம, இது யதார்த்தம். மேல உள்ளவரு கீழே இல்லை, இது யதார்த்தம். மேல உள்ள மாடியில் இருக்கிறவரு கீழே வரணும்னா அவர் இறங்கி வராரு, இறங்கி வந்து அங்க இருக்க மாட்டார். அப்படிதானே? இதான உலக
படைப்பின் யதார்த்தம். படைப்புகளின் இந்த நிலையை வைத்து படைப்பாளனை ஒப்பிடுறாங்க. அல்லாஹ் இறங்குகிறாங்கிற அந்த படைப்பாளரின் தன்மைய படைப்புடைய தன்மையில வச்சு ஒப்பிடுறாங்க. அது படைப்புகளுடைய இயக்கத்தை வச்சு ஒப்பிடுறாங்க. எப்படி சூரியன் சுற்றுது, இரவு பகல் மாறி வருது, இதெல்லாம் வச்சு ஒப்பிடுறாங்க. அப்ப இது அல்லாஹ்வின் தன்மையை நிராகரிக்கின்ற ஒரு குஃப்ர். இது இந்த அறிவை தௌஹீதை பேசக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த அடிப்படை இது அல்லாஹ்வின் பண்பு. இதை பற்றி ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்க, நாம ஈமான் கொண்டோம். சஹாபா ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்தில் ஈமான் கொண்டாங்க, நாம ஈமான் கொண்டோம். ஏன்னா ஈமான் என்பது அல்லாஹ்வை ஆராய்ந்த பிறகு நம்பிக்கை கொள்ற விஷயம் இல்லை, ஆதாரத்தின் அடிப்படையில் நம்பிக்கை விஷயம். ஆதாரம் என்பது ரசூலின் வழியாக, நபியின் வழியாக கிடைக்கின்ற ஒன்று. இவருக்கு எப்படி அதை நிராகரிக்க முடியும்? அது இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப இல்லைன்னு சொல்வது குஃப்ர். ஒன்று அல்லாஹ் ஒன்றுன்னு சொல்றத ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தன்மையாக ஒன்றை ஏற்றி சொல்ல பிறகு, அல்லாஹ்வுக்கு அது ஒன்றுன்னு சொன்ன பிறகு அல்லாஹ்வுக்கு அது இல்லை அப்படி நம்புறது கூடாதுன்னு சொல்ல. அப்ப நம்புறது கூடாதுன்னா என்ன? அது மறுக்கணும் தான் அர்த்தம். அந்த இடத்துல மறுப்பது குஃப்ர். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதுக்குதான் தொடர்ந்து அகீதா கொள்கை சார்ந்த வகுப்புகள்ல உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்க தெரியுது. நமக்கு நமக்குள்ள எந்தெந்த இடத்துல நமக்கு தெரியாம குஃப்ர் வந்திருக்குது. وَمَا يُؤْمِنُ أَكْثَرُهُمْ بِاللَّهِ إِلَّا وَهُمْ مُشْرِكُونَ. அல்லாஹ் தஆலா சூரா யூசுப் 12வது சூராவுடைய கடைசியில 108வது ஆயா அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நிலையிலேயே மக்கள் நிறைய பேர் அவனுக்கு இணை வைக்கிறார்கள். அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்காங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஆயத்துடைய விளக்கத்துல, மக்கள் நாயை கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாய் இருக்குது, நாயை கூட அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எப்படி இருக்கு தெரியுமா சொல்றாங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த நாய் இல்லாமல் போயிருந்திருந்தா நம்ம வீட்டுல திருட்டு போயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது, அந்த சொல்லை கொண்டு அவர் என்ன இணை வைக்கிறார்னா, நாயை அல்லாஹ்வோடு இணை வச்சார். பாதுகாப்பு யாரு கொடுக்கிறது? உண்மையிலேயே யாரு? அல்லாஹ். அல்லாஹ் நாடினாதானே ஒண்ணு நடக்கும். ஏன் நாய் உள்ள வீடுகள்லாம் திருட்டு போனது இல்லையா? எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வார்த்தை இது. இந்த நாய் இருந்தனால நம்ம வீடு தப்பிச்சிச்சு, இல்லைன்னா இந்த நாய் இல்லாவிட்டா என்ன திருடு போயிருக்குமே. ஏன் எத்தனையோ நாய் உள்ள வீட்டுல எல்லாம் வந்து பிஸ்கட் போட்டுட்டு திருடி போறது யாரும் கறியை போட்டு திருடி போடலையா? அல்ல நாயே கொலை செய்துட்டு போயிருக்காங்கல்ல, இதெல்லாம் நடக்கலையா? அல்லாஹ்வுடைய நாட்டம் எல்லாம் ஒண்ணு நடக்காதுங்கிற நம்பிக்கை இருந்திருந்தா இந்த வார்த்தை வருமா? ஆகவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனிதர்கள் நிறைய பேர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு கொண்டே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள். இப்படி தான் நாயை கூட அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபத்ஹுல் பாரியில இந்த செய்தி குறிப்பிடுது, கிதாபு தௌஹீதிலும் இந்த செய்தி வருது. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்லுது. அப்ப ஷிர்க் எப்படிலாம் வருது பாருங்க. இது இப்ப புரியுதா? நம்மையும் மீறி நாம இந்த மாதிரி வார்த்தைகள் எப்படி ஷிர்க் செய்திருப்போம் அப்படின்னு. ஏங்க இது நீங்க மட்டும் இல்லாம பொறுத்து அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் இது ஆயிருக்குங்க இப்படி அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்றோம்? அந்த இடத்துல அந்த மனிதரை அவரை கொண்டுதான் நடந்துச்சுன்னு சொல்றோம். இது வார்த்தையில வரக்கூடிய ஷிர்க். இது நமக்கு தெரியலையே நிறைய பேருக்கு. ஏன் தௌஹீதை பற்றி சரியான கல்வி நமக்கு இல்ல. ஷிர்க் எப்படி எல்லாம் வருங்கிறது, அதனுடைய வழிகள் என்னென்ன வகையில் அது நுழைய நம்பிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால வந்த வினை இது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மக்கள்ல நிறைய பேர் அல்லாஹ் ஈமான் கொண்டிருப்பாங்க, ஆனா ஷிர்க் செய்வாங்க. இப்ப நம்ம சொல்றாங்க, எந்த அளவுக்கு மோசமானவங்களா ஷிர்க் செய்வாங்க, நாயை கூட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாங்க. நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? கபர்ல அடங்கி இருக்கிற அவுலியாக்கள் மட்டும் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தௌஹீத் மக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? அவுலியாக்களை கபர்ல அடங்கி இருக்கிறவங்க இணை வைக்கிறாங்க மக்கள் அப்படி. அதுவும் இணை வைப்பு தான். அது மட்டும் இல்லைங்க, அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிச்சு, அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு கிடைக்காத அறிவு ஒண்ணு இருக்குது. அந்த அறிவு கிடைச்சாலும் நாம நம்முடைய ஷிர்க் எந்த இடத்துல வந்திருக்குன்னு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீதுடைய அறிவை சரியான முறையில் மக்கள் கற்றுக் கொடுக்கிறதுக்கு வந்தாங்க.
ஆகவே அல்பானி ரஹிமஹுல்லா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் மூல காரணம் எங்க இருந்தாலும் முதல்ல தௌஹீத் சரியில்லை, அதை பற்றி அறிவு சரியில்லை, முதல்ல அதன் பக்கம் திரும்புங்கள் அப்படிங்கிறாங்க. கவனத்தை அதன் பக்கம் ஒருங்கிணைப்பு செய்யுங்க, குவியுங்கள். அதன் மெயினான விஷயத்தை விட்டுட்டு வேற என்னென்னவோ விஷயங்களை சீர்திருத்தம் செய்யலாம் நினைச்சா என்ன செய்தி, என்ன பலன்? எல்லாம் வீணா போக போகுது, ஒரு பலனும் இல்லை. அடுத்து முஸ்லிம்களின் மோசமான நிலைமையை பற்றிய விஷயத்திற்கு வருகிறேன். இது ஒன்றும் அறியாமை காலத்தில் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நேரத்தில் அரபுகள் இருந்த நிலையை விட மோசமானதல்ல. இந்த நிலை இருக்கே, ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நேரத்துல அரபுகளுடைய நிலைமை இருந்துச்சுல, அந்த நிலைமையை விடவா இது மோசம்? இல்ல. இன்னைக்கு நாம முஸ்லிம்கள் இப்ப பிரச்சனையை முஸ்லிம்களை வச்சுதானே கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. நிறைய அமைப்புகள், கட்சிகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சீர்திருத்த வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க. நிறைய சோதனைகள், குழப்பங்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்யறதுனே தெரியலன்னு கேட்கறீங்களே. இப்ப இந்த நிலைமை இருக்குது, இந்த நிலைமை ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அனுப்பிச்சானே அந்த நேரத்துல இந்த நிலைமை விட ஒன்றும் மோசம் இல்லை. ஏன் அந்த நேரத்துல இன்னும் மோசமா இருந்தாங்க மக்கள், ரொம்ப மோசமான அறியாமை கால வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஹலால் ஹராம்னு ஒண்ணு இல்லாம இருந்துச்சு. அவங்க நினைச்சதுதான் ஹலால், அவங்க நினைச்சதுதான் ஹராம், அப்படி வாழ்ந்துட்ட நேரம் அது. அது மட்டும் இல்ல, அப்ப அறியாமை காலத்து அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கலையே, நபி அனுப்பி இருக்கலையே. நபி அனுப்பப்பட்டு குர்ஆன் இறக்கப்பட்டு அப்ப அந்த மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய நிலைமை வந்துச்சுல. அப்ப அந்த மக்களை ரசூலை சந்திச்சாங்களா இல்லையா? அந்த மக்கள் இருந்த நிலைமை இதோட மோசமாக இருந்துச்சு. இப்ப கவனியுங்கள், இஸ்லாமிய தூது செய்தி, குர்ஆனும் நபி வழியும் சொல்கிற செய்தி இன்றும் நம்மிடம் இருக்கிறது. ஏன்னா அப்ப அறியாமை காலத்துல அது இல்லாம இருந்துச்சு, இன்று நம்மிடம் இருக்குதுல்ல, அதுவும் முழுமையாக இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லாம. பைபிள் போல நபி மூசாவுக்கு, ஈசாவுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி வேதங்கள்லாம் மாற்றப்பட்டு, திருத்தப்பட்டு, மறைக்கப்பட்டு, கூட்டப்பட்டு, குறைக்கப்பட்டு, முழுக்க முழுக்க எது வேதமே தெரியாத அளவுக்கு குழப்பத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்களே. வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனாங்களே. அவங்கள்ட்ட இன்னைக்கு வேதத்தை பின்பற்றவே முடியாது, அவங்களுடைய வேதத்தை. ஏன்னா அவ்வளவு மாற்றங்கள் நடந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய குர்ஆனோ சுன்னாமோ மாற்றம் இல்லாமல் முழுமையா நம்ம கையில இருக்குது. இது தவிர சத்தியத்தை எடுத்து சொல்லி அதன்படி செயல்படவும் செய்து எடுத்து சொல்ற தாய்கள் இருக்கிறாங்க, அதன்படி அமல் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சரியான இஸ்லாமிய அகீதா கொள்கை, சரியான வணக்க வழிபாடு, இபாதத்துகள், சரியான நடத்தை, சுலூக். சுலூக் என்று சொன்னா சரியான நடத்தைகள், சரியான வழிமுறை, மன்ஹஜ், மார்க்கத்தை எப்படி அணுகணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வழிமுறை, இவற்றின் பக்கம் மக்களை அழைப்பவரும் இருக்கவே செய்கிறார்கள். அப்படின்னா என்ன? அகீதாவையும் இபாதத்துகளையும் நம்முடைய நடத்தைகளை திருத்தக்கூடிய விஷயங்களையும், மன்ஹஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், 4 விஷயங்களையும் மக்களுக்கு மத்தியில சரியா எடுத்து சொல்லக்கூடியவங்க அழைப்பாளர் இருக்கிறாங்க. இதெல்லாம் அரபுகள் காலத்துல, அவங்க ஜாமியா காலத்துல இருந்துச்சா? இல்ல, இன்னைக்கு நமக்கு இருக்கிறாங்க. ஆனாலும் பல முஸ்லிம்களின் நிலைமை இன்று மகா மோசமாக இருப்பது வெளிப்படையானது. இருந்தும் மக்கள் இப்படி நிறைய இருக்கிறாங்களே. இது அறியாமை கால அரபுகள் இருந்த நிலைமை கோப்பாங்க. இப்படி இருந்தும் இந்த முஸ்லிம்கள் நிறைய பேர் இப்படி நாசமா போனதுக்கு நிலைமை, அந்த காரணம் இருக்குது. இந்த நிலைமையும் அரபுகள் இருந்த நிலைமையும் அதுல ஒப்பிடுறது. ஏன்னா அன்று ஷிர்க் செய்தாங்களா இல்லையா? அதே மாதிரி ஷிர்க் செய்யற முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அன்று விபச்சாரம் செய்தாங்களா இல்லையா? அதே விபச்சாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அன்றைய காலத்துல மது குடிக்கூடியவங்க இருந்தாங்க, அதே மாதிரி முஸ்லிம்களா இருந்து கொண்டே மது குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பல விதத்துல கூறு கூறா பிரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் பல குழுக்களா சண்டை சச்சரவு செய்து கோஷ்டிகளா பிரிஞ்சு கிடந்தாங்க. யாரு யாரு? அரபுகள். ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நேரத்தில் அரபுகள் பல கோஷ்டிகளா இருந்தாங்க. கோத்திர சண்டைகள், குலச்சண்டைகள் எல்லாம் இருந்துச்சு, ஆணவம், பெருமை எல்லாம் இருந்துச்சு. இதை பற்றி தெளிவா அறியாமை காலத்துல என்னென்ன எவ்வளவு மோசமான
நடத்தைகள், கொள்கைகள் இருந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா எழுதி தொகுத்திற்கு மிகச்சிறிய புத்தகம் மசாயிலுல் ஜாஹிலியா, அறியாமை கால மூட வழக்கங்கள் அப்படிங்கிற புத்தகம். அதை அவசியம் வாங்கி படிங்க. 108 ஜாகிலிய கொள்கைகளை, வழிமுறைகளை அதுல தொகுத்து சுட்டி காட்டியிருப்பாங்க. இந்த 108 ஜாகிலிய கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஆதாரங்களையும் கொடுத்திருப்பாங்க. குகைவாசிகள் பதிப்பவர் வழியாகவும் மசாயிலுல் ஜாகிலியா கடந்த ஜனவரி மாதம் வெளிவந்துச்சு. முழுக்க உங்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி, அறியாமை கால மூட வழக்கங்கள் பெயர்ல வந்திருக்குது, அதை வாங்கி படிச்சு பாருங்க. ஜாகிலியா காலம்னா என்ன, அது எப்படி இருந்தது, அந்த மாதிரி அந்த குணங்கள் அல்ல ஒழுக்க அந்த வழக்கங்கள் நம்மிடம் எப்படியெல்லாம் இருக்குன்னு அது தெரிஞ்சுக்கலாம். அப்போ அறியாமை காலத்து மக்கள் கூறு கூறாக பிரிஞ்சு கோஷ்டிகளாக பிரிஞ்சது போல இன்னைக்கு நாம இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் அங்க ஒப்பானம் தானே. இன்னைக்கு இருக்கிற நிலைமை குர்ஆன் சுன்னாவும் இருக்குது, ஆனா இதுல எல்லாம் அவங்க ஒப்பாயிடுச்சு. சரி, இப்ப என்ன விஷயம்னா, இந்த கோணத்தில் பார்த்தால் அன்று அந்த அரபுகளுக்கு எது மருந்தானதோ அதுவே இவர்களுக்கு மருந்தாகிறது. அவர்களை குணப்படுத்தியதே இவர்களை குணப்படுத்தும். எவ்வளவு ஒரு சரியான வார்த்தை. அந்த அறியாமை கால மக்களிடம் இருந்ததெல்லாம் நோய்கள் தானே. அந்த நோய்களுக்கு ரசூல்லா கொண்டு வந்ததுதான மருந்து. அப்ப அந்த நோய்களை ரசூல்லா கொண்டு வந்த மருந்து போக்கியது அப்படின்னா, அதே மருந்த இப்ப உள்ள நோய்களுக்கு ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்கலாம். ஏனென்றால் அங்கு அந்த மக்கள், இவங்களோட மோசமா இருந்த மக்கள் நிவாரணம் அடைஞ்சாங்கன்னா, இன்று ஓரளவு குர்ஆன் சுன்னாவுல கையில வச்சுக்கிட்டு இருக்கிற நாம ஏன் நிவாரணத்தை அடைய முடியாது? ஏன் நமக்குள்ள இந்த நோயை துரத்த முடியாது? இன்னைக்குள்ள இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப்பட முடியாமல் ஆயிடும். இத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா குர்ஆன் சுன்னாவும் நிச்சயமாக தீர்க்கும். அதுக்கு தௌஹீதுடைய அதே பணியை ஆரம்பிக்கணும். இங்க கவனிங்க. அக்காலத்து மக்களின் அறியாமைக்கு மருந்தாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பயன்படுத்தினார்களோ அதையே இன்றுள்ள இஸ்லாமிய அழைப்பாளர்கள் பயன்படுத்த வேண்டும். இப்ப தாயிகளை சொல்றாங்க, இன்னைக்கு பிரச்சனைகள்ல நிறைய பிரச்சனைகள் சீர்திருத்தவாதிகள்ங்கிற பெயர்ல வரக்கூடியவங்களாக அதிகமாக 2 விதமான பிரச்சனை. ஒண்ணு, ஏற்கனவே மக்கள் அறியாமை கால வாழ்க்கையில மூழ்கி கிடக்குறாங்க. இன்னொரு பிரச்சனை, இவங்க சீர்திருத்தங்கிற பேர்ல வரக்கூடியவங்க அறியாமை கொள்கைகளை கொண்டு வராங்க, சித்தாந்தங்களை கொண்டு வராங்க. அதனால ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்னும் பல பிரச்சனைகள், ஏன்னா இன்னும் கோஷ்டிகளாக மாறுறாங்க. கோஷ்டிகளாக மாறின பிறகு இன்னும் சண்டை அதிகமாகுது. அப்போ இஸ்லாமிய அழைப்பாளர் என்பவர் தன்னுடைய சொந்த சரக்கெல்லாம் சொல்லக்கூடாது, தன்னுடைய தத்துவங்களை பேசக்கூடாது. தன்னுடைய மருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நான் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணி நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சமூகத்துல முன்னாடி வச்சு இதுதான் தீர்வுன்னு சொல்லி வாதம் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் என்ன மருந்து எப்படி அப்ளை பண்ணாங்க அந்த லிமிட்ல அந்த அளவுக்கு அப்ளை பண்ணணும். அது குர்ஆனின் சுன்னாவையும் கொண்டு நடந்துச்சு. அப்ப அந்த குர்ஆன் சுன்னா கற்றுக்கொண்டது சஹாபாக்கள். அதனாலதான் அப்படி ஒரு கூட்டத்தை நமக்கு கிடைச்சாங்க வரலாறுல. அப்ப சஹாபா எப்படி எதை கொண்டு நிவாரணம் அடைஞ்சாங்களோ அதே மாதிரி மருந்தை கொண்டுதான் மற்ற மக்களுக்கு நிவாரணத்துக்கு நம்ம மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த பாதையில தான் தாவா இருக்கணும். என்ன, எந்த யாருடைய பாதை? நபித்தோழர்களுடைய பாதையில இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில நபித்தோழரின் பாதையா மாறிச்சு. அப்ப நபித்தோழர்களை அறியாமைக்கான அரபுகளாக இருந்த அந்த மக்களை ரசூலுல்லாஹ் என்ன மருந்து கொடுத்து மாத்தினாங்களோ, அந்த நோய்களை போக்குறாங்களோ, ஷிர்கு, குஃப்ரு, நிஃபாக், வழிகட்ட சிந்தனைகள், கொள்கைகள், தத்துவங்கள் அத்தனை தொடச்சிருந்தாங்களோ அதே மருந்தை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இமாம் அல்பானி. இம்மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சரியான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மருந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா முதல்ல லா இலாஹ்வுடைய சரியான அர்த்தம் என்னன்னு சொல்லி தப்பான அர்த்தத்தை நீக்கி இவர்களின் வலி நிறைந்த வாழ்க்கைக்கு சிகிச்சை நடக்க வேண்டும். இன்னைக்கு இங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கோமேங்க, எங்களுக்கு தெரியுமேங்க, நாங்க ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ் மறுக்கலையே, நாங்க நம்பிக்கை கொண்டுதானே இருக்கிறோம், ஆகவேதான் நாங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம், இணை வைக்கிறது இல்லை, அல்லாஹ் அல்லாத யார்ட்டையும் நாங்க பிரார்த்தனை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க.
சரிங்க, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சமூகமா பாருங்கன்னா அடுத்த கேள்வி வருது. சமூகமா பார்த்தா இந்த சமூக சீர்திருத்தம்ங்கிறது தாய்மார்களால் கொண்டு நடக்கணுமா இல்லையா? தாய்களுடைய பார்வையில பார்த்தா அவங்க செய்ய வேண்டிய வேலையில இது பிரதானமா இல்ல. ஏன்னா நிறைய சமூக சீர்திருத்தம் செய்யறவங்க இருக்கிறாங்க. லாயிலாவுடைய மெயினான தௌஹீதை முன் வச்சு பேசுறாங்களா அல்லது வேறு சில கொள்கைகள் சிந்தனைகள் அடிப்படையாக பேசிட்டு இருக்காங்க? எந்த சித்தாந்தத்தை தத்துவத்தை வச்சு அழைப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா இங்க பேசப்பட சீர்திருத்தத்தை தானே பேசுறோம். சீர்திருத்தத்துக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு பேசணும். இப்ப உங்களிடம் நீங்க அந்த மருந்தின் மூலமாக நிவாரணம் அடைஞ்சிட்டீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நீங்க ஷிர்க்கை விட்டு வெளியேறிட்டீங்க. ஆனா தாவாவுடைய மெத்தட் எப்படி இருக்குது? அது லா இலாஹ இல்லல்லாஹ்வை முன் வச்சு இருக்குதா அல்லது வேறு சிந்தனைகள் அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தக்கூடியதா இருக்குதா? எந்த சித்தாந்தத்தை முன் வச்சு தத்துவத்தை முன் வச்சு நீங்க இறங்கி இருக்கிறீங்க? உங்களுடைய சீர்திருத்த பணியில களப்பணியில இறங்கி இருக்கிறீங்க. அவர் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஷிர்க்கை விட்டு விலகிட்டார். தௌஹீத் அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய பிரச்சாரம் அப்படி இல்லை, தாவா அந்த மாதிரி இல்லை. அதிலும் அவருடைய அறிவின் குறைபாடு என்ன ஆகுதுன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ்னா அவுலியாக்கிட்ட துவா கேட்க கூடாதுங்கிற அளவுக்கு மட்டும் தான் அவர் விலகி வச்சிருக்காரு. ஆனா தௌஹீதுடைய வகைகள் மொத்தம் எத்தனை சொன்னேன்? 3. முதலாவது அல்லாஹ் ரப்பு என்று நம்பிக்கை கொள்வது, அதுல அவனுக்கு இணை வைக்க கூடாது. இது எங்க இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும்? ஒட்டுமொத்தமா அல்லாஹ் பக்கம் சார்ந்து இருக்கிறதுலாம் வருது. ரிசுக்கு அல்லாஹ்விட்ட இருந்தா அல்லாஹ்விட்ட யாரும் நமக்கு ரிசுக்கு வைக்க முடியாது. அவன் தான் ரப்புன்னு நம்புறது இருக்குதா இல்லையா? அப்போ தௌஹீதுவாதி, தௌஹீதை நம்பிக்கொண்டு இருக்க ரிசுக்கு அல்லாஹ் பக்கம் தான் எனக்கு இருக்கு நம்புறாங்கன்னா அவர் வாழ்க்கையில் எவ்வளவு உறுதி இருக்கும். அப்ப ஹலாலான வியாபாரத்தை விட்டுட்டு ஹராமான வியாபாரம் மூலமாக ரிசுக்கு தேடுவார் அவரு. அப்ப அவருடைய துவாவை ஏற்கப்படாது. அவர் தௌஹீது தன்னை நினைச்சார். அவர் சாப்பிடுறது ஹராமான உணவு. அல்லாஹ் ரப்புன்னு சரியா நம்புறவரு. அல்லாஹ் ராசிக் ரஸாக் நம்பணும். அது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல மிக அழகான பெயர்கள் அர் ராசிக் அர் ரஸாக் வல்லாஹு கைருர் ராசிகீன். அப்ப இது உண்மையை நம்பி இருந்தா ஹராமான வியாபாரத்தில் நிலைச்சிருப்பார் அவரு. எங்க போச்சு தௌஹீத்? தௌஹீத்ங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வியாபாரத்துல இருக்குது, அது ஏன் அங்க இல்ல? அப்ப நான் அவுலியாவிட்ட துவா கேட்கிறேன், நான் தௌஹீத்ல இருக்கேன்னு அவர் நம்பிட்டார். அதுல நீங்க துவாவை இணை வைக்கல. ஆனா தௌஹீத் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிருது. ஒட்டுமொத்த ரத்தமும் நாளமும் வாழ்க்கை சுவாசமும் மாறுது. கண் விழிச்சது கண்மூடு வரைக்கும் தௌஹீத் இருக்குது. ஒரு தௌஹீத்னு சொல்றாரு, ஆனா அவர் பேருக்காக புகழுக்காக அமல் செய்யறாரு. அது தௌஹீதா? அது ஷிர்க். அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய வகை ஷிர்க். மக்கள் பாராட்டுக்காக புகழ்ஸ்துதிக்காக அமல் செய்தால் அது சிறிய வகை ஷிர்க். அது எப்படி தௌஹீதாகும்? அப்ப தௌஹீத்ங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லிட்டேன் நம்பிட்டாவும் போதாது, அது அமல்ல வருவதற்கு தொடர்ச்சியான தர்பியா நமக்கு தேவைப்படுது. பக்குவப்படுத்துதல், நம்மை திருத்திக் கொண்டு வருதல், நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டு வருதல், இதெல்லாம் உள்ளடக்கித்தான் சீர்திருத்தம் நடக்கணும். அப்போ இந்த சீர்திருத்தம் இவ்வளவு விசாலமா இருக்கும் போது ஆட்சியாளர்கள் பிரச்சனை கொண்டு வந்து ஆட்சியாளர்கள் மோதலுக்கு மக்களை தூண்டுறது, அதுல ஒரு புரட்சியை கொண்டு வருவதற்கு வேலை செய்யறது, அதுக்கு பேஸ்புக்ல எழுதிக்கிட்டே இருக்கிறது, இன்னைக்கு இந்த தாவா மெத்தட்லாம் வந்துகிட்டு இருக்குது. சலஃபிகளே செய்திருக்கிறாங்க. சலஃபிகள் அவர்கள் சொன்னால் மக்கள் தங்களை நம்பிக்கொண்டிருக்கிற மக்களே முழுக்க முழுக்க அதுக்கு முரணான போக்குல அவர்கள் சொன்ன உலமாக்கள் கண்டிச்ச போக்கை விட்டு அவங்க ஒரு பாதை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு உருவாக்கிட்டு வராங்க. இக்வானிய சிந்தனைகள் நிறைய இருக்கு. நாங்க தான் ஆட்சியாளர், நாங்க ஒன்னும் போர் தொடுக்குன்னு சொல்லலையே. இந்த தாவா எங்க இருந்து எடுத்தீங்க? இந்த மெத்தட்ல தாவா உங்களுக்கு ரசூல் எங்க காட்டினாங்க? தாவா இது இந்த தாவா இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு எங்க ஆகாது. இது சரி, இது மார்க்கம் நம்மள இது ஒரு பிதாத். உண்மையா இல்லையா? மார்க்கம் அல்லாத ஒன்ற மார்க்கமா நம்புவது பிதாத். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். நம்முடைய கட்டளை இல்லாத நிலையில் ஒருவர் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மறுக்கப்பட்டு விடும். அப்ப இன்னைக்கு தாவா வந்த பிதாத்துகள் தான் இன்றைய நிறைய அமைப்புகள், கட்சிகள், தனிநபர்கள். நான் எந்த கட்சி இல்ல, எந்த அமைப்பு இல்ல, நான் தனிநபர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட தாவா மெத்தட
அப்ளை பண்றாருன்னா அவர் எந்த அந்த தன்மையோட அந்த மக்களோடு சேர்ந்தவராக அவர் கருதப்படுவார். அந்த தன்மை உள்ள மக்கள் அவங்க இயக்கமா ஒரு பேனர்ல இருப்பாங்க, ஒரு பேனர் இல்லை நினைச்சு வேண்டியதான். ஆனா கொள்கை ஒண்ணு, சிந்தனை ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு. வேணா நிர்வாக சண்டை இருந்திருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு நாம இதை உணரணும். அப்போ நமக்கிடையே இருக்கிற இந்த பிரிவினைவாதங்கள் எல்லாம் எப்படி கிளம்புதுங்கன்னா விதத்தான சிந்தனைகள் மூலமா கிளம்புது. இது முக்கியமான காரணம் தாய்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சீர்திருத்த பணி நாசமடையறக்கும், சீர்திருத்தவாதிகளுக்கு மத்தியில் முரண்பாடுகள் வருவதற்கும், சீர்திருத்த குழுக்கள், அமைப்புகள் அல்லது சீர்திருத்த கூட்டங்கள் அவர்களுக்கிடையே மோதல் உருவாகுவதற்கும் இந்த சீர்திருத்தத்தின் இலக்கு செயல்பாடு முரண்படுவதுதான். எல்லாருக்கும் ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, ஒரே வழிமுறை இருந்தா முரண்பாடு வருமா? நினைச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு இந்த முரண்பாடு? ஒரே வழிமுறைனா வித்தியாசம் இருக்காது. அவரு அர்த்தம் சொல்ல இவரு சொல்ல மக்கள் குழம்புவாங்களா? மக்கள் குழம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரே விஷயத்த அவரு சொல்ற இவரு சொல்ற எல்லாம் வந்தாங்க. அப்ப அது ஒரு பிரச்சனை வராது. இங்க பிரச்சனை கேட்டா பேர் வைக்கிறதுல இல்ல, என்ன பேரு எந்த அமைப்புங்கிற பேர்ல இல்ல விஷயம். சிந்தனைகள், விதத்தான செயல்பாடுகள், விதத்தான பரப்புரைகள், இதுதான் அந்த விஷயம். அப்போ இன்னைக்கு சீர்திருத்தம் நாசமாக இருக்கு காரணம், மக்கள் இன்னும் நாசம் அடையிறதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயங்கிறத இங்க ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க தான் சரியான அர்த்தம் சொல்லிக் கொடுக்கறது, தப்பான அர்த்தம் சொல்லிக் கொடுக்கல. ஆனா நீங்க அந்த வேலைய என்னென்ன வேலைகளா டைவர்ட் பண்ணிட்டீங்க, என்னென்ன வேலைகளை கொண்டு திசை மாற்றி கொண்டு போறீங்க, இளைஞர்கள் எந்தெந்த வேலைகளால எந்தெந்த சிந்தனைகளால அவங்களை உசுப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தலைப்பை முடிச்சிருவோம். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளை உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய அழகான உதாரணம் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடமே இருக்கின்றது. எனும் இறைவசனத்தை நாம் சிந்தித்தால் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்தை சிந்திச்சுக்கோங்க. உஸ்வத்துன் ஹஸனா, மிகச் சிறந்த மிக அழகான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இதை சிந்திச்சு பார்த்தா தெரியுது, தாவா கூட எது யாருடைய வழிமுறையில் இருக்கணும்? அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையில் இருக்கணும். இந்த கருத்து அதில் இருப்பதை தெளிவாக அறியலாம். எந்த கருத்து? இவன் அல்பானி சொல்றாங்களே இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க, தப்பான அர்த்தத்தை நீக்கணும், இதன் மூலமாக சிகிச்சை நடக்கணும். அந்த அரபுகளுக்கு எந்த நோய் இருந்ததோ அதுக்கு என்ன மருந்து கொடுக்கப்பட்டதோ அதே மருந்து தான் இப்பவும் கொடுக்கப்படணும். ஏன்னா இந்த நிலைமையெல்லாம் அரபுகிட்ட இருந்த நிலைமைதான். அவங்களும் இப்படி குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், குழுக்கள், கோஷ்டிகளாக பிரிஞ்சு நாசமாய் சண்டை போட்டுதான் இருந்தாங்க. நிறைய துன்பங்கள்ல இருக்குதான் செய்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்துச்சு. அப்புறம் நிவாரணம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் மூலமாக, அல்லாஹ்வின் வழிகாட்டல் ரசூலுல்லாஹ்வின் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கும் போது அதை விட்டுட்டு எப்படி நீங்க வேற வழியில போகலாம்? அப்ப இந்த ஆயத்துல இருந்து தெரியுது, நம்முடைய தாவாவோட ரசூலுல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த அழகான முன்மாதிரியா இருக்கணும். அசிங்கமான கேவலமான காரியங்கள்லாம் செய்துட்டு இதெல்லாம் தாவா, இதெல்லாம் புரட்சி, இதெல்லாம் நான் நன்மைக்கு செய்யறேன், தீமையை தடுக்கிறேன், தீமையை பார்க்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, அதாவது இன்றைய உலகில் முஸ்லிம்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவற்றை தீர்ப்பதற்கு நம் தூதரிடம் அழகான முன்மாதிரி இருக்கிறது. எங்க இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி, மறுமை நாள் வரைக்கும் இதுதான் இந்த ஆயத்துல காட்டப்பட்ட அல்லாஹ்வின் கட்டளை தான் நமக்கு வழி. என்ன மிகச்சிறந்த அழகான முன்மாதிரியா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீர்திருத்தத்தை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொடங்கினார்களோ அப்படியே நாமும் தொடங்க வேண்டும். அந்த வகையில் முஸ்லிம்களின் நம்பிக்கைகளை, அகீதா விஷயங்களை முதலில் சீர்திருத்த வேண்டும். முதல்ல கை வைக்க வேண்டிய விஷயம் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவது அவரது வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள். சுன்னா அப்பதான் வாழ்க்கையில் செயல்ல வரும். இபாதத்துகள், அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அது அந்த விஷயத்துல கைட் பண்ணணும். மூன்றாவது அவர்களின் நடத்தைகள், சுலூக், அவங்களுடைய குணநலன்கள், எல்லா விஷயங்களும் அதுல அடங்கிடும். இந்த வரிசை முறையை நான் அந்தந்த அம்சத்தின் முக்கியத்துவம் பார்த்து பிரிக்கவில்லை. எப்படி இந்த வரிசையை சொல்றாங்களே, அகீதா, இபாதத்துகள், சுலூக், நடத்தைகள் அப்படிங்கிறத அதோடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நான் 1, 2, 3 வரிசைப்படுத்தல. என்னுடைய நோக்கம் அது அல்ல. ஏன்னா இந்த மூன்றிலும் வேலை நடக்கணும். இந்த மூன்றின் பக்கம் இது, இந்த மூன்றுமே தௌஹீதோடு இணைக்கப்படணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து அகீதாவிலும் இருக்குது, இபாதத்திலும் இருக்குது, நம்முடைய குணநலன்களையும் இருக்குது.
அப்போ அனைத்திலும் இந்த லா இலாஹவுடைய சரியான அர்த்தத்தை மக்களுக்கு புரிய வச்சு தாவாவை நம்ம முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இமாம் அல்பானி இந்த வார்த்தையில முடிக்கிறாங்க. இதற்கு அடுத்த விஷயத்தை நம்ம அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.